ட்ரம்ப் ஈரானுக்கு 48 மணி நேரம் கெடு கொடுத்துருக்காரு. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கலனா ஈரானுக்கு பேரழிவு காத்துட்ருக்குன்னு. இன்றைக்கி அந்த டெட்லைன் முடியுது. ஈரான் பதிலுக்கு அவங்களோட 10 பாயிண்ட் பீஸ் ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். பட் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நடக்க போகிற சம்பவம் தான் அடுத்த மேஜர் மூவ் ஆன் ஆயில், ஸ்டாக்ஸ், கிரிப்டோ, கமாடிட்டிஸை டிசைட் பண்ண போகுது. த கிளாக் இஸ் டிக்கிங். ஒரு பக்கம் பிட்காயின் நம்ம என்ன சொன்னோமோ அதை அப்படியே ஸ்கெட்ச் போட்ட மாதிரி பண்ணியிருக்கு. ஒரு ஷார்ப் மூவ் அப் டு 70K ரீஜன் போயிட்டு ஷார்ட் பொசிஷன்ஸ் எல்லாம் லிக்விடேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இறங்கியிருக்கு. நம்ம பிளானை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், யூர் நவ் இன் ப்ராஃபிட். ஃபாலோ பண்ணலைன்னா நோ வரிஸ், அதுக்கு இன்னும் ஸ்கோப் இருக்குது. அது என்னென்னு இந்த வீடியோ க்ளீனாக பார்ப்போம். யூஎஸ் ஸ்டாக்ஸ் நம்ம ப்ரீவியஸ் அப்டேட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி நிற்குது. பட் அது ட்ரெண்ட் ரிவர்சலா இல்லை இன்னொரு ட்ராப்பான? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு குயிக் கால் எடுக்கலாம். குயிக் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வர எல்லா கண்டென்ட்டும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். இட்ஸ் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ். கிரிப்டோ மார்க்கெட்ஸ் ஹைலி வாலடைல். ஸோ அதனால் நீங்கள் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரீட் திஸ் அஸ் எஜுகேஷனல் வீடியோஸ். ஸ்டார்டிங் ஆஃப் வித் சம் பேண்டர் பபிள்ஸ். எல்லாமே கொஞ்சம் ரெட்டாக இருக்குது. நேற்று திடீர்னு கிடச்ச ஒரு பம்புக்கு அப்புறம் திருப்பி எல்லாமே இறங்கிருச்சு. அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆகலை. ஸோ மோஸ்ட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்டாக இருக்குது. ஸ்டாக்ஸில் வந்தால் அங்கங்கே கொஞ்சம் க்ரீன் இருக்குது. ஏன்னா தேர் வாஸ் குயிக் பவுன்ஸ் இருந்திருக்கு. பட் இது சஸ்டைனபிளாக என்னன்னு இன்றைக்கி தெரிஞ்சிடும். இதுதான் ட்ரம்ப் விதிச்ச கெடு. ரிமெம்பர் when I gave Iran 10 days to make a deal or open up the Hormuz Strait. Time is running out. 48 hours before all hell will rain down on them. Glory be to God. President Donald J. Trump. 48 மணி நேரம் உங்களுக்கு தரேன், அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுங்கள், இல்லைனா இந்த ட்ரம்ப்போட தாண்டவத்தை பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அந்த கெடு வந்து இன்றைக்கி முடியுது. 48 hours இன்றைக்கி முடியுது. அதே சமயத்தில் ஈரான் வந்து ஒரு 10 பாயிண்ட் பீஸ் ப்ரப்போசல் மாதிரி கொடுத்துருக்காங்க. Iran has delivered its highly anticipated 10-point response to the US 15-point peace plan. Iran's 10-point plan includes guarantee that Iran will not be attacked again, permanent end to the war, not just ceasefire, end to Israeli strikes in Lebanon, lifting of all US sanctions on Iran, end to all regional fighting against Iranian allies. In return, Iran will open up the Strait of Hormuz. Iran will impose a Hormuz fee of $2 million per ship. Iran will split these fees with Oman. Iran to provide rules for safe passage through Hormuz. Iran to use Hormuz fees for reconstruction instead of reparations. President Trump's deadline, இங்கே பாருங்கள் எவ்வளோ நக்கலாக டெட்லைன் போட்டு ப்ராக்கெட்ஸில் போட்டிருக்காங்க. ஃபார் அ பீஸ் டீல் வித் இரான் இஸ் 24 hours away. ஸோ ஈரான் பதிலுக்கு அவங்க 10 பாயிண்ட் ப்ரப்போசலில் போட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக ட்ரம்ப்புக்கு நல்லா போய் உட்காராது. ஏன்னா இந்த மாதிரி ரிட்டாலியேட்டிங் நெகோசியேஷன்ஸ்க்கெலாம் வந்து ட்ரம்ப்பை வந்து ஒரு நல்ல விதமாக எடுத்துக்கிற ஆள் மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு நக்கல் பண்ணது டெட்லைன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பை நக்கல் பண்ணது இதெல்லாமே நல்லபடியாக போய் உட்காருமா, நல்லபடியாக வந்து பீஸ் ஸ்டாக்ஸில் போய் அமையுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஆனால் இன்றைக்கி நடக்க போகிற இந்த ஆக்ஷன் தான் மொத்த மார்க்கெட்ஸையும் தீர்மானிக்க போகுது. அடுத்த ஸ்டாக்ஸ் எப்படி மூவ் ஆகுங்கிறது வந்து இதுதான் வந்து ஒரு மேஜராக வந்து டிசைட் பண்ண போகுது. ஸோ இன்றைக்கி ட்ரம்ப்போட ஆக்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த ட்வீட் பாருங்கள். President Trump might delay his Tuesday 8 PM ET deadline on Iran if he sees a deal is coming together per Axios. This would mark the 5th time President Trump has delayed his ultimatum. ஸோ ஒரு டீல் அமைகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 8 PM டெட்லைனை வந்து டிலே பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது நடந்துச்சுன்னா 5th டைம் வந்து அவர் டிலே பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வருது. இதுவே ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு கிடையாது. ஏன்னா இஷ்டத்துக்கு சொல்லிட்டு மாற்றுறது அவர் ஸ்கூல் பையன் கிடையாது. பட் அதான் வந்து கண்டினியூஸாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. 5th டைம் பண்ணுறாருன்னா அவர் என்ன மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்க முடியும்னு பார்த்துக்கோங்க. மூவிங் ஆன் கைஸ். ஒரு பக்கம் ஆயில் பிச்சுக்கிட்டு மேலே போயிட்டு இருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன இந்த பீஸ் ஸ்டாக்ஸ் பற்றி பேசும்போதெல்லாம் கொஞ்சம் ரீட்ரேஸ் கிடைக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அதோட அப்வர்ட் மூமெண்ட்டை யாராலையும் தடுக்க முடியாது. WTI crude oil reached 115.75 up to 72% since the war started on February 28th. Imagine it. Every barrel of oil that powers a plane, moves a truck, heats a home or runs a factory costs 72% more than it did in 5 weeks ago. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன விஷயம் கூட 22% ஜாஸ்தி அப்படின்னா அப்போ அதோடைய இம்பாக்ட் என்ன மாதிரி இருந்திருக்கு. Trump's deadline to Iran is 20 hours away. If Tuesday ends with a deal, oil drops fast. If it ends with strikes, oil goes up higher. Both outcomes will move every market on earth simultaneously. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி நடக்க போகிற ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக ஒரு மூமெண்ட்டை கொடுக்கும். அது என்ன மூமெண்ட்டாக வேணா இருக்கலாம். டீல்னா ஆயில் ப்ரைஸ் கம்மியாகும், மற்றதெல்லாம் மேலே போகும். நோ டீல்னா ஆயில் ப்ரைஸ் மேலே போகும், மற்றதெல்லாம் கம்மியாகும். மேசிவ் அட்டாக்ஸ் தொடர்ந்துகிட்டு தான் இருக்குது. அன்பிரசிடென்டட் மேசிவ் அட்டாக், 450 missiles hit Israel in minutes. A large scale offensive shook Israel overnight. இங்கே பாருங்கள், massive attacks are still going on. அதே மாதிரி ரிப்போர்ட்ஸ் இண்டிகேட் over 100 US and Israel fighter jets are currently striking IRGC targets across Iran in what appears to be the most intense wave of airstrikes since the war began. பதிலுக்கு எவ்வளோ அட்டாக்ஸ் இங்கே நடந்துருக்கு, IRGC நடந்துருக்கு பாருங்கள். The whole world is getting into chaos, guys. Insiders just started dumping all risk assets except oil ahead of the US market open. If every single insider is non-stop selling billions, zero buys, 150 sells, 3.24 billion in volume. Something extremely bad is coming tomorrow. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ செல் ஆர்டர்ஸ் மட்டும் போட்டிருக்காங்க பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன், யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனுக்கு முன்னாடி
எல்லா ரிஸ்க் அசெட்ஸும் வந்து செல் ஆர்டர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹவு பேட் த மார்க்கெட் இஸ் கோன் டு ரியாக்ட் டுடே. இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததுனால ஃபஸ்ட்டு செல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நடக்க போகிற பி ஸ்டாக்ஸ் வச்சு மார்க்கெட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகும். இந்த லிக்விடேஷன்ஸ் பாருங்கள், லாஸ்ட் 48 ஹவர்ஸில் இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சு சுற்றிட்டு இருக்கும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த லிக்விடேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு திருப்பி இங்கே கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு திருப்பி இங்கே லிக்விடேஷன்ஸ்லாம் காலி பண்ணிடுச்சு. ஸோ ப்ரைஸ் பாருங்கள், மேலே இருக்க மொத்த லிக்விடேஷன்ஸ் வைப் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அடுத்து கீழே இருக்க லிக்விடேஷன்ஸ்லாம் எப்படி வைப் அவுட் பண்ணியிருக்கு பாருங்கள். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் ஓப்பனுக்கு அப்புறம் தான் எந்த சைடு நோக்கி மூவ் ஆகுது நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளீனாக சொல்ல முடியும். மூவிங் ஆன் டு த சார்ட்ஸ். ஸோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் இது எல்லாமே டீவியேஷன் மாதிரி இருக்குது. ப்ரைஸ் இங்கே இதுக்கு மேலே போகிறதே கஷ்டம், அப்படி போனால் கூட இங்கே வரைக்கும் போகும், அப்படி போயிட்டு இறங்கிடும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே ஒரு மேசிவாக நம்ம ஏற்கனவே ஷார்ட்டில் இருக்கிறோம், இங்கே ஷார்ட் எடுத்துட்டோம். ஆன் பிடிசி தெரியாமல் சொல்லலாம், இந்த இடத்துல நம்ம ஷார்ட் எடுத்துருக்கோம். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, யூசர்ஸ்க்கு நீங்கள் நல்ல ஷார்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இங்கே ப்ரைஸ் வந்து இங்கே மேலே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த 67,500 நீங்கள் ஷார்ட் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்கேல் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆன் பண்ணி இது வரைக்கும் $69,000 வரைக்கும் நீங்கள் ஸ்கேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஷார்ட் பொசிஷன் ரெடி நான் சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் ப்ரைஸஸ் போயிட்டு திருப்பி இறங்கிருந்தா நான் சொல்லியிருந்தேன். பட் ப்ரைஸஸ் திருப்பி இங்கே 70 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஷார்ட் பொசிஷன்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் ப்ரைஸ் அரௌண்ட் இங்கே இருந்திருக்கும். ஸோ யூல் ஆல்ரெடி பீன் ப்ராஃபிட். ஸ்டாப் லாஸ் அரௌண்ட் 70 இல்லைனா அதுக்கு மேலே வைக்க சொல்லியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தீங்கன்னா இங்கே ஸ்டாப் அவுட் ஆயிருக்கும். பட் நெவர்திலெஸ் இது வந்து இட் இஸ் ஸ்டில் அ குட் டைம் டு கெட் இன் அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரைஸஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் உங்களுக்கு டெய்லியில் வால்யூமில் போட்டு காட்டுறேன் அப்படின்னா வால்யூம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டாக வந்து எப்படி கம்மியாகிட்டே இருக்குது பாருங்கள். வால்யூம் இப்படி கம்மியாகும்போது ப்ரைஸஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிராது, ப்ரைஸஸும் கம்மி தான் ஆகும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ப்ரைஸஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி இஸ் ஹெட்டிங் டவுன். ஓகேங்களா, இந்த பேரல் சேனலில் வந்து ப்ரைஸஸ் வந்து அரௌண்ட் 60 டேஸாக ட்ராவல் ஆயிடுச்சு. ஸோ ப்ரைஸஸ் மோஸ்ட் ப்ராபப்ளி இஸ் ஹெட்டிங் டவுன். அதில் ஒரு பெரிய மாற்று கருத்து வந்து எங்கிட்ட இல்லை. ஏன்னா வந்து மார்க்கெட்ஸ் ஆர் வீக், ஈஸியாக வந்து மேனிப்புலேட்டிவாக வந்து ப்ரைஸஸ் கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணுறது மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இந்த சேனலுக்குள்ள ப்ரைஸஸ் மெயின்டைன் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனல் விட்டு இறங்குறதுக்கு என்ன வழி தான் ப்ரைஸஸ் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மோஸ்ட்லி இங்கே இறங்கக்கூடிய ப்ரைஸ் வந்து நேற்று குயிக்காக ஒரு சின்ன பவுன்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இருக்க லிக்விடேஷன்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ஃப்ளஷ் அவுட் பண்ணிச்சு நான் காமிச்சேன். லிக்விடேஷன்ஸ் எல்லாம் ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிட்டு அடுத்து அதோட ஒரிஜினல் மூவ் இப்போ காமிச்சிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இட் இஸ் ஹெட்டிங் டவுன். அதனால தான் சொன்னால் நீங்கள் தைரியமாக ஷார்ட்ஸ் எடுத்துட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் அரௌண்ட் 72 வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு யூ கேன் டேக் அ ஷார்ட் ஆன் பிடிசி, இத்தேரியம், சொலானா, ஹைப் எல்லாத்துலேயும் கூட நீங்கள் ஷார்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இட் வாஸ் மெட்டீரியல் ஃபார் யூ. ஸோ இன்றைக்குமே வந்து பெரிய டிஃப்ரென்சஸ் நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி பிட்காயின் இஸ் ஸ்டில் ஃபாலோயிங் தி 4 இயர் சைக்கிள் பேட்டர்ன். இந்த ஹைக்கு அப்புறம் இங்கே வந்து 54 டேஸ் இந்த சேனல் ட்ராவல் ஆகி அடுத்த ஃபால் கொடுத்து இப்போ ஒரு 60 டேஸாக இந்த சேனல் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம கிடைக்கிறது எல்லாமே ஹையர் லோஸ் தான் கிடைக்குது. டிவியேஷன் இந்த பம்ப் மட்டும் ஜஸ்ட் ஒரு குயிக் ஃப்ளஷ் அவுட் மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி இறங்க ஆரம்பிக்குது. திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் ஆர் அ ஹெல்த்தி கேண்டில். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் மேலே இந்த டெய்லி கேண்டில் பாருங்கள், மேலே போயிட்டு அது திருப்பி ஒரு எவ்வளோ பெரிய விக்குட்டி இறங்கியிருக்கு பாருங்கள். திஸ் இஸ் நாட் அ ஹெல்த்தி கேண்டில். அடுத்து வரப்போக மூவும் வந்து கீழே நோக்கி தான் போகுது. ஸோ இட் இஸ் வெரி வெரி ஹார்ட் ஃபார் த ப்ரைஸஸ் டு சஸ்டெயின் அண்ட் மூவ் அப். ஸோ ரொம்ப ரேர். அதனால தான் உங்களுக்கு ஷார்ட் பொசிஷன்ஸ் தைரியமாக எடுங்க. ஈவன் இஃப் த ப்ரைஸ் இஸ் மூவிங் அப் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு சின்ன லாஸ் நீங்கள் வெளியே வர மாதிரி இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு எடுங்க. உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நீங்கள் ப்ராஃபிட் ஜோனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மேசிவ் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக ஹெட் டவுன் டு 40 to 50 ரேஞ்ச் வரைக்கும் ப்ரைஸ் கீழே வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி 40,000 ப்ரைஸஸ் வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ குட் ஷார்ட் ட்ரேட் ப்ளேஸ். சேம் திங் ஃபார் இத்தேரியம் சொல்லலாம். அது வந்து பெரிய சேஞ்சஸ் கிடையாது. வாட் பிட்காயின் இஸ் டூயிங் இது எல்லாமே மிமிக் தான் பண்ணுது. கமிங் டு கோல்டு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பவுன்ஸ்க்கு அப்புறம் ப்ரைஸஸ் இந்த சப்போர்ட்டோட மெயின்டைன் சுற்றிட்டு இருக்குது. ஸோ இந்த சப்போஸ் இங்கே மெயின்டைன் ஆகலை அப்படின்னா ப்ரைஸஸ் வில் கம் டவுன் மோஸ்ட் ப்ராபப்ளி டு திஸ் லைன். ஸோ என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுதான் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இந்த ஜோனுக்கு வந்து ப்ரைஸஸ் வரக்கான சான்சஸ் கொஞ்சம் நிறையா இருக்குது. பட் இது இப்படியே கூட திரும்பறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ நடக்கிற கேயாஸில் எல்லாருமே ரிஸ்க் அசெட்ஸை செல் பண்ணிவிட்டு they are going in for the safe assets. சேஃப் அசெட்ஸ்னு பார்த்தா கோல்டு அண்ட் சில்வர் தான் காலங்காலமாக இருக்கிற சேஃப் அசெட்ஸ். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது அப்படியே திரும்பறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஆர் இட் மைட் ஈவன் ஃபால் டவுன். எனிதிங் கேன் ஹேப்பன். பட் இதில் இந்த ட்ரேடும் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போதைக்கு இல்லை. ஐம் ஜஸ்ட் கோனா வாட்ச் திஸ். ஸோ திஸ் இஸ் வித் கோல்டு அண்ட் சில்வர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இந்த சப்போர்ட்லேயே உட்காந்துட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் ஹோல்ட் ஆகலை அப்படின்னா இட் மோஸ்ட் ப்ராபப்ளி வில் கம் டவுன் ஃபார் ஒரு நெக்ஸ்ட் மூமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இப்படியே போயுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ கொஞ்சம் அப்படியே கீழே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்புறம் மேலே மூவ் ஆகிறக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ லெட்ஸ் வெயிட் கைஸ், இது வந்து எப்படி நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஆயில் இஸ் ஸ்டில் த கிங். பி ஸ்டாக்ஸ்லாம் சரியாக போகலன்னா ஆயில் இன்னும் ஃபர்தராக மேலே தான் போகும். இது வந்து நெக்ஸ்ட் மூவ் வந்து ஆல்ரெடி அரௌண்ட் 128 தான் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மாதிரி தெரியுது. இங்கே வந்து திருப்பி கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எடுத்து இங்கே உட்காந்துட்டு போகுது அப்படின்னா இட் கேன் ஈவன் மூவ் அப். பட் அடுத்த ஜோன் வந்து எனக்கு தெரிஞ்சு $128 போகிறக்கான சான்சஸ் ஆயிலுக்கு நிறையா இருக்குது. ஸோ இது நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருந்த மாதிரி ஆயில் ப்ரைஸஸ் அப்படி கீழே போயிடாது. ஏன்னா பீஸ் நடக்கிற மாதிரி மிசைல்ஸ் இவ்வளோ பறந்துட்டு இருக்கும்போது ஆயில் ஸ்டில் கோயிங் அப் தான். ஸ்டேட் ஆஃப் ஹோமஸ் கம்ப்ளீட்டாக ஈரான் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆயில் ப்ரைஸஸ் வந்து இறங்கிறாது. அமெரிக்கனே பார்த்து ட்வீட் பண்ணி 72% வந்து ஆயில் ப்ரைஸஸ் ஹையாக இருக்கிறதுனா ஃபெப்ரவரிலேருந்து இது வரைக்குமே ஹையாக இருக்குது அப்படின்னா தெர் இஸ் வெரி மச் பாசிபிலிட்டி தட் இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் பவுன்ஸ் கொடுத்துருக்கு, நம்ம அப்படியே இறங்கிடாமல் கொஞ்சம் பவுன்ஸ் கொடுத்துருக்கு. ஏன்னா இது சஸ்டைனபிளான பவுன்ஸான்னு கேட்டிங்கன்னா ஹைலி டவுட். இன்னைக்கு பி ஸ்டாக் சரியாக போகல அப்படின்னா இது குயிக்காக வந்து ஃபாலோ ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பி ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நல்லா போகுது, வந்து டீல் இஸ் டன் பிட்வீன் ஈரான் அண்ட் யூஎஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் மேபி குயிக்காக கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகி மேலே போகிற சான்சஸ் இருக்குது. பட் எனக்கு என்னமோ ஹைலி டவுட்ஃபுல். ஈரானுடைய அந்த ஸ்ட்ராங் ஃபேஸ் ஆஃப் வந்து ட்ரம்ப்போடைய ஈகோவை டச் பண்ணுச்சுன்னா அது டோட்டலாக திருப்பி வேறு மாதிரி ரிப்ளிகேஷன்ஸ் தான் கொடுக்கும். ஸோ எனக்கு என்னமோ வந்து இன்னைக்கு பி ஸ்டாக்ஸ் ஈஸியாக முடிஞ்சிருங்கிற மாதிரி தெரியல. டீல் பிட்வீன் யூஎஸ் அண்ட் ஈரான் ஓகே ஆகுமாங்கிறது டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். பட் இன்றைக்கி நடக்கிற ஆக்ஷன் தான் மொத்த மார்க்கெட்ஸோடைய மூமெண்ட்டையும் தீர்மானிக்க போகுது. தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அனாலிசிஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸோடு நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். Until then, stay sharp, stay patient. See you guys.